பிஜேபிக்காரவங்க அவங்களோட நாகரிகத்தில் பேசுகிறாங்க அவ்வளோதானே. நயனார் நாகேந்திரன் அவர் எங்கெங்கே இருந்தார், அவரோட குடும்பம் என்ன, பெரிய பின்னணி உள்ளவர் தான். அவர் ஏடிஎம்கே இருந்தவர். பட் அவர் வந்து அவர் ஒரு சீனியரு, ஒரு கட்சியோட தலைவர். அப்படி ஒரு கண்ணிய குறைவான வார்த்தை தேவையில்லைங்கிறது தான் என்னோட கருத்து. விஜயை திட்டுறதுனா விஜயை திட்டுவோமா? நம்ம ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. விஜய் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நம்ம உண்டுலன்னு பண்ணலாம். புஷி ஆனந்த உண்டுலன்னு பண்ணுங்க. ஆதவர்ஜனை உண்டுலன்னு பண்ணுங்க. நிர்மல்குமாரை உண்டுலன்னு பண்ணுங்க. தாவேக்காவே உண்டுலன்னு பண்ணுங்க. தாவேக்கா தொண்டர்களே உண்டுலன்னு பண்ணுங்க. அதுக்கு எல்லா தார்மீகமும் நமக்கு இருக்குது. காரணம் அவங்க கட்சின்னு வர்றாங்க. என்ன ஆள வர்ற நீ, என்ன ஆள வரக்குள்ளே உன்னை நான் எல்லாம் செய்வேன். ஓட்டு போடுன்றாங்களே, அட்டாக் பண்ணுவேன். ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியலையும் குடும்பத்தையும் பேசுகிறது வந்து ஒருபோதும் நம்ம அதை என்டர்டெயின் பண்ண முடியாது. அவர் சில பேர் அவங்க மனைவி சங்கீதாவோட இல்லை அப்படின்றாங்க. அது அவர் பொண்டாட்டியோட இருக்கணுமா இல்லை திரிஷாவோட இருக்கணுமா அவர் டிசைட் பண்ணணும். நமக்கு அது தேவையில்லாத விஷயம். பர்சனல் லைஃப் பார்த்தாக்க பாஜகவில் பர்சனல் எடுத்தோம்னா நாரி நலங்குலைஞ்சு போயிடும். எல்லாரோட பர்சனலும் அவ்வளோ கேவலமாக கன்றாவியாக கந்தரகோலமாக இருக்குது. ஓகே, நம்ம அதை இப்போ ஹெச்ராஜா அண்ணன் இருக்கார், அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அவர் செத்து போட்டோம் அப்படின்னு வேண்டுவியா? இல்லை. அவர் கை காலெல்லாம் இழுத்துட்டு போயிடணும்னு வேண்ட முடியுமா? இல்லை. அரசியல் என்பது அவர் வைக்கிற கருத்தியல் நமக்கு இரிட்டேட் ஆகுது. ஹைகோர்ட் ஆகுது மயிராகுதுன்னு கேட்குறது, ஒரு பர்ஃபெக்ட் ஒரு நாட் கொஸ்டின், ஒரு ஆன்டி இண்டியன்ங்கிறது, இதுதான் நமக்கு கண்டென்ட்டை ஒழிய அவர் தனிப்பட்ட ராஜா மீது எனக்கு வருத்தம் கிடையாது.